ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.3ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபஸ்ட் 22 டேர்ம்ஸ், அதாவது S22 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் அண்ட் ஏபி இன் விச் டி கொடுத்தாச்சு. அதோட 22nd டேர்ம் இஸ் அதுவும் கொடுத்தாச்சு. 22nd டேர்ம்னா அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும்? nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு an is equal to a plus n minus 1 into d. இது என்னது? we know that. given டீட்டெயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? given d is equal to 7 கொடுத்துருக்காங்க. a22 இல்லைனா t22ன்னு போட்டுக்கலாம். 149 கொடுத்தாச்சு. இப்போ அப்ளை பண்ணுவோம் அந்த வேல்யூ கொண்டு வந்து a22க்கு பதில் ஏனுக்கு பதிலாக இங்கே வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ என்ன ஒரு 149, தட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 22 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ கொடுத்தாச்சு 7. ஓகேவா? இப்போ 149 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ தெரியாது இல்லையா? ஏ இருக்கட்டும். 22ல் வந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 21 இன்ட்டு என்ன இருக்குது? ஒரு 7 இருக்குது. கரெக்டா? ஓகே, இப்போ 149 இங்கே இருக்கட்டுமா? ஏ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 17 இஸ் 7, 7 2s are 14. இப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 149 மைனஸ் 147. இப்போ த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். இப்போ இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? என்னது? சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ ஃபார்முலா தெரியும்ல நமக்கு, SN இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏஎன். இப்போ என்ன பண்ணணும்? S22 இஸ் ஈக்குவல் டு 22/2. ஏவோட வேல்யூ 2, ஏ என்னோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னது? 149. அதாவது A22ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ S22 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 49, 50, 51. அப்போ 151. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 151, 151, 1661. ஸோ த ஆன்சர் இஸ் 1661. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்காங்கன்னு யூஸ் பண்ண தெரியணும். அதோட என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுத தெரியணும். எந்த வேல போனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு வந்து தெரியணும். ஏன்னா இதே ஃபார்முலாவை இதே எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன். பல பேரை எப்படி பண்ணி வச்சுருப்பாங்கன்னா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, இந்த ஃபார்முலாவெல்லாம் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சு சிம்பிள் ஃபார்முலா என்னவோ அதை யூஸ் பண்ண தெரியணும் நமக்கு.